சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டாபிக்ல இருந்து பிஒய்க்கு கொஸ்டின் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் பண்ணலாம் பாருங்க. Two cells of EMF E1 and E2 internal resistance R1 and R2 connected in parallel. The equivalent EMF of combination கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு செல் எடுத்துக்கலாம். இது ஒரு செல் internal resistance எப்படி இருக்கு? E1 EMF internal resistance R1. அடுத்து வந்து E2 செல் இதுக்கு internal resistance R2. ஓகேவா அப்படின்னு போட்டுருவோம். ஓகேவாப்பா இப்படி இருக்கு. இப்போ எஃபெக்டிவ் இஎம்எஃப்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் இஎம்எஃப் வந்து E1 by R1 plus E2 by R2 divided by 1 by R1 plus 1 by R2 எப்படின்னு போட்டுக்கணும்ப்பா. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா E1 R2 plus E2 R1 divided by R1 plus R2 இதுதான் வந்து எஃபெக்டிவ் இஎம்எஃப் கிடைக்கும். ஸோ வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following setup can be used to verify Ohm's law கேட்டிருக்காங்க. இப்போ வந்து வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து அக்ராஸ் தி செல் கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் வோல்ட் மீட்டர் அக்ராஸ் தி செல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அம்மீட்டர் வந்து செல்லுக்கு சீரீஸில் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் அப்படி இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க அதர் ரீசன் வோல்ட் மீட்டர் இஸ் கனெக்டட் இன் பேரலல் வித் தி சர்க்யூட். பேரலல் டு தி ஒரு சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது பேரலில் தான் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ வோல்ட் மீட்டர் இஸ் வெரி ஹை. இப்போ வந்து ஒரு சர்க்யூட்டில் வந்து வோல்ட் மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் என்ன ஆகும், இது கரண்ட் ட்ரான் ஃப்ரம் தி சர்க்யூட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் பேரலே கனெக்ட் பண்ணுறோம். அப்போ அசர்ஷன் ட்ரூ ரீசன் ட்ரூ ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன் வரதுனால ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டுப்பா. தட் இது வந்து போத் assertion reasons are correct and the reason explains assertion போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க an electric bulb becomes dim when the electric heater is in parallel circuit is switched on. இது வந்து ட்ரூ. ஏன்னா வந்து ஒரு பல்பு இருக்கு, இந்த பல்புக்கு ஒரு ஹீட்டர் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணோம்னா கரண்ட் வந்து இது ட்ரா பண்ணிடும். கரண்ட் கொஞ்சம் ட்ரா பண்ணுறதுனா அது டிம் ஆயிடுது. சரிங்களா? ஆனால் வந்து இதை யூஸ் பண்ண கரண்ட் யூஸ் பண்ண ஹீட்டர் வந்து ரெசிஸ்டன்ஸ் கூடும். டெம்பரேச்சர் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கூடும். ரெசிஸ்டன்ஸ் கூடிச்சுன்னா இங்கே கரண்ட் வரது கம்மியாயிரும். அப்போ டிம்மாக இருக்கிறது கொஞ்சம் பிரைட் ஏரியா ஆரம்பிச்சிடும். அப்போ இது வந்து என்ன சொல்லிடலாம், டிம்னஸ் ஆஃப்டர் சம் டைம் சேம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரிங்களா? டிம்னஸ் டிக்ரீஸ் ஆயிரும், அப்போ பிரைட்னஸ் ஆகும், அப்போ ட்ரூ. அப்போ இது வந்து எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன் வந்துடும். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன போட்டுக்கலாம், 36க்கு வந்து எக்ஸ்பிளைன் அசர்ஷன்றதை விட நம்ம அசர்ஷன் ரீசன் ட்ரூ மட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Ohm's law is applicable for all conducting elements. Correct. Conducting elements எல்லாம் Ohm's law applicable. Ohm's law வந்து fundamental law false இது. ஏன்னா non-conducting non-ohmic substanceக்கெல்லாம் இது Ohm's law applicable கிடையாது. அதனால assertion மட்டும் தான் true, reason false. அப்போ assertion correct, reason false ன்னு போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a simple battery circuit, the point of the lowest potential is negative terminal of the battery. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹையர் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரி, லோயர் பொட்டன்ஷியல் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரி எடுத்துக்கணும். இது ட்ரூ. கரெக்டுங்களா? அடுத்தது கரண்ட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் தி பாயிண்ட் ஆஃப் தி ஹையர் பொட்டன்ஷியல் ஆஸ் இட் டஸ் இன் சர்க்யூட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் ஃப்ளோ ஆகும். ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் தான் அப்படி ஃப்ளோ ஆகும். அப்போ இது வந்து ஃபால்ஸ் தான். ஸோ அதர்சன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் இஸ் டன் அட் ஹை வோல்டேஜ். அதாவது பவர் ஈக்குவல் டு விஐன்னு போட்டோம்னா பவர் கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா வி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஐ. ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டில் ஐ ஸ்கொயர் ஆர்டி வரும் இல்லையா? கரண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு ஹீட் அதிகமாக லாஸ் ஆகிடும். அதனால கரண்ட் கம்மியாக இருக்கணும்னா வோல்ட் அதிகமாக இருக்கணும். அப்போ லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு வோல்ட் அதிகமாக இருக்கணும். இது ட்ரூ. தி ஹை வோல்டேஜ் சப்ளை பவர் லாசஸ் ஆர் லெஸ். இது ட்ரூ. இது அப்போது ரீசன் வந்து அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? ஏ கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் ஏ சிம்பிள் சர்க்யூட் தி பாயிண்ட் தி லோயஸ்ட் பொட்டன்ஷியல் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல். இது ஃபால்ஸ். லோயஸ்ட் பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ். தி கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் ஹையர் பொட்டன்ஷியல் ஆஸ் இட் டஸ் இன் தி சேம் என்ன நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அதாவது கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல் தான் போகும். அப்போ இதுவும் ஃபால்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. அதனால போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க. கிர்ச்சாஃப்ஸ் ஜங்ஷன் ரூல் follows the conservation of charge. இது true. Kirchhoff's first loop rule follows conservation of momentum கிடையாது, conservation of charge தான். அப்போ இது false. அப்போ assertion true, reason false. அடுத்த கொஸ்டின் பாருங்க. When current through the bulb decreases by 0.5%, the glow of decrease
1%. கரெக்ட். ஏன்னா பவர் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி தானே சார், ஐ ஸ்கொயர் ஆர். அப்போ பவர் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் ஐ ஸ்கொயர் இருக்குனால பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் பவர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் கரண்ட்னு வந்துடும். அப்போ கரண்ட் சேஞ்சஸ் 0.5%. 2 into 0.5 வருது 1%. ஸோ ட்ரூ. க்ளோ பவர் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் கரண்ட். ட்ரூ. அப்போ வந்து இது க்ளோ கரண்ட் பவர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் கரண்ட் வச்சு தான் அசர்ஷனவே எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ தட் ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன் எடுத்துக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆல்வேஸ் கீப் ஆன் மூவிங் இன் ஏ கண்டக்டர் even then no magnetic force act on them in a magnetic field unless current is passed through it. கரண்ட் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் கரண்ட் இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸைட் பண்ணோம்னா பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா கரண்ட்டுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதே கரண்ட் இல்லைன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு எலக்ட்ரான் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம், இன்னொரு எலக்ட்ரான் மேலே ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆகிட்டோம். அதனால டோட்டல் கரண்ட் வந்து கரண்ட் இல்லைன்னா வந்து டோட்டலாக மூவ் ஆகிறது வந்து ஜீரோவாக இருக்கும் வெலாசிட்டி. அதனால வந்து இது ட்ரூன்னு போட்டுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்காது. தி ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் 0 when current is not there. இது ட்ரூ. when current is not thereன்னு சொல்லியிருக்கணும். சரிங்களா? அப்படி சொல்லியிருந்தோம் இது வந்து கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது அப்போ இது கொஞ்சம் ரீசன் கரெக்டாக சொல்லாதுன்னா இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா பீன் கூட எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து பாருங்க. தி எலக்ட்ரிக் பல்ப் க்ளோஸ் இமிடியேட்லி when switch is on. இது ட்ரூ. The drift velocity of electron in a metallic wire is very high. இது very low, 10⁻⁻⁴ meter per second ஆர்டரில் தான் இருக்கும். அப்போ இது ஃபால்ஸ். ஸோ அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The current density J at any point in a ohmic resistor is direction of electric field E at the point. J equal to sigma E தெரியும். அதனால electric field direction current density இருக்கும். இது ட்ரூ. A point charge when released from a rest in a region having a only electrostatic field always moves along the line of motion. Electric field direction positive charge release பண்ணா along the field போகும், negative charge release பண்ணா opposite the field போகும். அதனால along the field தான் போகும்னு சொல்ல முடியாது, ஆப்போசிட்டும் போகலாம். அதனால இது ஃபால்ஸ். ஸோ அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெண்டிங் a wire does not affect electrical resistance. Electrical resistance equal rho L by A. ரெசிஸ்டிவிட்டி மாறாது, பெண்ட் பண்ணும்போது லெங்க்த்தும் மாறாது, ஏரியாவும் மாறாது. அதனால இது ட்ரூப்பா. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ஒயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டிவிட்டி. ஆமாம், ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, புரியுதுங்களா? அப்போ 49th என்ன வருது, இந்த அசர்ஷன் ட்ரூ, ரீசனும் ட்ரூ. இங்கே ரீசன் அசர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுதான் அப்படின்னா பெண்ட் பண்ணுறது தான் ரெசிஸ்டிவிட்டி மாறலை. அதனால வந்து ரீசன் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது கூட அஜூம் பண்ணிக்கலாம். அதனால அசர்ஷன் ரீசன் ட்ரூ, ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஆன்சரில்.